வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலையும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அற்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆகிலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை வளர்த்துவதற்காக நம்மை விரும்புகிற ஆண்டவர். நம்ம உயரணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் 4 பேரோட போட்டி போட்டு வாழும்போது அவர்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் போக போக நம்ம வளர்ச்சி அடையணும். யார்கிட்டையுமே நம்ம கையேந்தக்கூடாது. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நம்மிடத்திலே வைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக அவர் நமக்காக என்ன ஆனார் அப்படின்னா தரித்திரர் ஆனார். அவர் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது, நம்ம உயர்த்தப்பட்டு இருப்பது, நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், சிலுவையில் அடைக்கப்பட்டு இந்த சிலுவையிலிருந்து இறக்குன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் நேராக போய் அந்த மேல் அரசாங்கத்திடத்தில் பேசி ஆண்டவருடைய அந்த மரித்து போன அந்த சடலத்தை இறக்கி அவனுக்கென்று ஒரு கல்லறை இருந்தது. அந்த கல்லறையில் கொண்டு போய் வைத்து ஒரு பெரிய ராஜாவுக்கு எவ்வளவு நல்ல அடக்காராதனை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேர்த்தியாய் அந்த அடக்காராதனை முடிஞ்சிருச்சு. அது ஒரு நல்ல வசதியான ஒரு மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தை பல தரப்பட்ட மக்கள் தாங்கினார்கள். ஏன்னா நிறைய செலவுகள் இருந்தது. அவரோடு கூட 12 பேர் இருந்தார்கள். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. நன்மை செய்கிறவராகவே ஆண்டவர் சுற்றி திறந்தார். இப்படியே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தார். அப்படின்னா தாழ்மையாய் வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய ஆடம்பரமாக வாழலை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் யாரிடத்துலையுமே கையேந்தவே இல்லை. ஒரு பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் நுழையும் போது அந்த பட்டணத்தில் நீ இயேசுவாக இருந்தாலும் கூட உங்களை உள்ளெல்லாம் விட முடியாது,
2 பேரும் வரி கட்டிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அவ்வளோதான் அவன் கண்ணை அடையட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே மறைஞ்சு அப்படியே போகல. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு நீ போப்பா, அந்த இடத்துல ஒரு தூண்டில் போடு, அங்கே ஒரு மீன் இருக்கும், அந்த மீனுடைய வாயில் 2 வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணிடு நீ கட்டீர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா டாக்ஸ் கூட ஆண்டவர் அவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நேர்த்தியாய் யாருக்கு முன்னாடியும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்காம இல்லை நாளைக்கு கட்டுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதே போல் அவர் மரிக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை எடுத்து வேதம் சொல்லுகிறது அந்த வஸ்திரத்தின் போரிலே சீட்டு போட்டார்களாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தவங்க அந்த வஸ்திரம் எனக்கு தான் வேணும் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்திரத்தில் ஸ்டிச்சிங் எதுவுமே இல்லை. அது ஒரே துணி, ரொம்ப நேர்த்தியாய் தைக்கப்பட்டது, காஸ்ட்லியாக தைக்கப்பட்டது. அதனால அந்த துணி மேலே கூட அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஆண்டவர் உண்மையாகவே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றியாய் வாழ்ந்து நம்மையும் வெற்றியாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம், ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வளரணும், நம்ம 10 பேருக்கு உதவி செய்யணும், நம்ம ஊழியத்தை தாங்கணும், நம்ம கர்த்தருக்காக ஆலயங்களை கட்டணும், நம்ம ஏழைகளுக்கு விசாரிக்கணும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறியணும், நம்மளை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தணும். இது எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வளர்த்த போகிறார், நம்மை கர்த்தர் பெருக பண்ண போகிறார், கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் வைக்க போகிறார், நமக்கு சிங்காசனங்களை கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார், என்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்தம் நம் தலையின் மேல் நிறைவேற போகிறது. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திக்க போகிறார். நம்முடைய தேவைக்கு மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் போய் இருந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே வேதம் சொல்லுகிறது, முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசத்தை ஆண்டவர் மிகவும் டேஸ்ட் உள்ளதாக ஆண்டவர் கொடுத்தாராமா. அவர் ஜனங்களை பந்தி இருக்க சொல்லி அவர்களுக்கு சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்பு 12 கூடை நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். சோர்ந்து போய் இருக்கிற சீடர்களை கூப்பிட்டு அவர்கள் மீனை சுட்டு அவர்களுக்கு சாப்பிட வச்சு அவர்களை உற்சாகப்படுத்தினவர் கர்த்தர். எலியா சோர்ந்து போய் கிடக்கும்போது அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை தட்டி எழுப்பி வெகு தூரம் நடக்க பண்ணினவர் கர்த்தர். ஆபிரகாமை வலதுபுறமும் இடதுபுறமும் நடக்க சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூமியிலே எவ்வளவு தூரம் வேண்டும் என்றாலும் நட, நீ கால் மிதிக்கிற எந்த தேசத்தையும் உனக்கு நான் சுதந்திரமாய் தருவேன் என்று ஆசீர்வதித்தவர் கர்த்தர். பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு விதைவித்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தவர் கர்த்தர். ஈசாக்கை ஏசேக்கிலே பிடுங்கினார்கள், சித்தனாவிலே பிடுங்கினார்கள். ஆனால் ரகபோத்தி என்கிற ஒரு இடத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி ஒருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாத அளவிற்கு எல்லாருக்கும் அவன் மேல் பயம் உண்டுகிறாகிற அளவிற்கு கர்த்தர் ஈசாக்கை வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை அந்நிய தேசத்திலே கொண்டு வந்து தலைவனாய் மாற்றினவர் கர்த்தர். தானியேலை அந்நிய தேசத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைத்து அந்நிய தேசத்திலே ராஜாக்கள் பயப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதித்தவர் கர்த்தர். யோசேப்பை ஆண்டவர் பார்வோனிடத்திலே கொண்டு போய் நிற்க வைத்து பார்வோனுடைய அரண்மனையை அவன் மூலமாய் ஆசீர்வதித்து அங்கே உயர்த்தின கர்த்தர். அப்போ நம்முடைய தேவன் இதுவரைக்கும் யார் அப்படின்னு சொன்னா அவர் என்னை சபிக்கிறவர் அல்ல, அவர் என்னை கீழே போட்டு மிதிக்கிறவர் அல்ல, அவர் நான் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி. அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துகிற தேவன், என்னை செழிக்க பண்ணுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே 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 உயர்த்தி கொண்டு போகிற நல்ல தேவன். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர். வெறும் கோலும் கையுமாய் போனவனை பெரிய பரிவாரத்திற்கு தகப்பனாய் மாற்றின கர்த்தர் என்ன பிளஸ் பண்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
என்னோடு கூட இருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் அறிவு என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆண்டவர் வந்து என்னை என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னால், அதுவும் வந்து கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, அப்படி என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யாருமே எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் போட முடியாத அளவிற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஆண்டவர் வந்து எல்லையே வைக்காம என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு என் தேவனாகிய கர்த்தராலே நிச்சயமாக முடியும். என்னுடைய தேவன் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிற தேவனுமாய் இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை, என்னை ஆசீர்வதிக்கிறது, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறத விரும்புகிற கர்த்தர், என்னை பிளஸ் பண்ணுகிற கர்த்தர். இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்களேன், காலேஜ் ஓப்பன் ஆகுது, நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா பெரிய பற்றாக்குறை. நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய பேருக்கு திருமண காரியங்கள் நடத்தும் போது திருமணங்களை நடத்த முடியல, நிறைய பேருக்கு வாடகை சரியாக கொடுக்க முடியல, சிலருக்கு வந்து இந்த ஈபி சரியாக கட்ட முடியல. இப்படியே நம்ம நிறைய பேர் எதோட வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியே நம்ம குறையோட, அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல, என்னால் வந்து செலவழிக்கவே முடியல, என்னால் ஃபேமிலியை பார்த்துக்கவே முடியல. இந்த பண பற்றாக்குறையின் நிமித்தமாக நிறைய குடும்பங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை, பிள்ளைகளிடத்திலே சண்டை, இந்த மாதிரிலாம் எதனால் வருதுன்னா இந்த பண பற்றாக்குறை. இந்த காசு மட்டும் கொஞ்சம், இந்த பணப்புழக்கம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களிலே கண்டிப்பாக குறைவதற்கு நிறைய வழி இருக்கிறது. அப்படின்னா ஏதாவது ஒன்று நினச்சா கூட வாங்க முடியாத, ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாத அளவிற்கு குறைகள். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இது வந்து ஒரு பீரியடு, ஒரு காலகட்டம், ஒரு சில வருடங்கள் வந்து இது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மரணம் வரைக்கும் இது தொடர்வதற்கு நம்ம விடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கைகளை பெருக பண்ணுகிற கர்த்தர், என்னை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக என்னுடைய மடியிலே அளந்து போடுகிற கர்த்தர். அதனால அவரால் இந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் குறைகளோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம், பண நெருக்கடியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அடுத்த ஆண்டு இதே நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா எனக்கு கடன் இல்லைன்னு நம்ம சொல்லணும். என்னுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லணும். எனக்கு நிவர்த்தி ஆனதை தந்தார் அப்படின்னு சொல்லணும். என்னை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று கர்த்தர் சொல்லணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் வந்து நம்மை பெருக பண்ணுகிற தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு சிலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து முதல்ல தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சித்தம் உள்ளவர் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். எல்லாரும் நம்புறீங்களா? என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் ஆசீர்வாத காரணர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் ஆசீர்வாத காரணர். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் ஆசீர்வாத காரணர், என் தேவன் ஆசீர்வாத காரணர். ஆமென். ஒரு ஆதாம் ஏவாள் என்கிற இந்த 2 பேருக்காக ஒரு பெரிய தோட்டத்தையே உண்டு பண்ணினவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சகலத்தையும் வைத்திருந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில சோதனையின் மத்தியில் நம்ம நிற்கணும்னு நினைப்பாரே தவிர, நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா கண்டிப்பாக நினைக்கவே மாட்டார். அதனால் அந்த எண்ணம் யாருக்குள்ளேயாவது ஒருத்தருக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து எடுத்து போடுங்க. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரால் கூடும். ஆமே. நம்பர் 1, முதலாவது இதை மறக்கவே கூடாது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், அதை திரும்ப ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி,
இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, போதும் கவனிங்கள், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. எந்த அப்பங்களை எடுத்து? எந்த அப்படின்னா, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சிலதை எதிர்பார்க்கிறார். இப்போ ஜனங்கள் எல்லாரும் திப்பு ஆண்டவரிடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க, ரொம்ப பசியா இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? நம்முடைய வானத்து மன்னாவினால் கர்த்தர் காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவழித்தார், கற்பாறையை பிறந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். அவர் காடையை அனுப்பினது எந்த மனுஷனுடைய உதவியும் இல்லாம காடையை அனுப்பினார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறதற்கு வானத்து மன்னாவினால கர்த்தர் அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரை யாரும் போய் கிணத்துல அள்ளி எல்லாம் குடிக்க வேண்டாம். ஆண்டவர் கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். எதுவுமே இல்லாம ஜனங்களை போஷிக்கிறதற்கு ஆண்டவரால முடியுமான்னு கேட்டா முடியும். வனாந்திரத்திலே ஜனங்களை போஷிப்பதற்கு ஆண்டவர் அவங்க கையில எதுவும் இல்லை, கர்த்தர் அவங்கள போஷிச்சார். ஆனா இந்த இடத்துல 5000 பேர் இப்போ புருஷர்கள் மட்டும் பந்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களிடத்தில் என்ன என்ன இருக்கிறது? உடனே ஒருத்தர் சொல்றாரு, 5 அப்பங்களும் 2 மீன்களும். இவைகள் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு கொடுத்தா வயிறு நிறையும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை கையில வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு முடித்து 12 கூடை நிறைய என்ன எடுத்தாங்கன்னா மீதம் எடுத்தார்கள். நம்பர் 1, முதலாவது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சும்மா என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படி ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? நீங்க என்ன துவங்குனீங்க? அதான் சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கறத கூரையை பிரித்து கொடுக்கட்டுமே, நான் சும்மா உட்காருவேன், ஆண்டவர் எனக்கு தரட்டுமே, நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஆண்டவர் எனக்கு தர முடியாதா, எனக்கு திறந்த வாசலை வைக்க முடியாதா? ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவை. ஏதாவது ஒன்று உங்களிடத்திலே கண்டிப்பாக இருக்கணும். நீங்க தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் ரொம்ப கடன் வச்சுட்டு போயிட்டாரு, என்னுடைய பிள்ளைகளை வந்து கடன்காரங்க வந்து இப்போ வந்து எடுத்துக்கொள்றதுக்கு பார்க்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாரு, உன்னிடத்தில் என்ன கேட்கல. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல். உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குல்ல இங்க கொண்டு வா,
அந்த கொஞ்சம் திறமையை இங்கே கொண்டு வா, அந்த படிப்பை இங்கே கொண்டு வா, அந்த ஜெபத்தை இங்கே கொண்டு வா, அந்த உழைப்பை இங்கே கொண்டு வா, அந்த ஞானத்தை இங்கே கொண்டு வா, இருக்கிறத கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த நீ வீட்டுக்கு போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உனக்கு இருக்கிற கொஞ்சம் இருக்குல்ல பாரு, அந்த கொஞ்சத்தை நீ என்ன பண்ணுனா அநேகம் வெறும் பாத்திரங்களை ஊத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படி நிரம்பி வழிகிறது, அவருடைய கடன் முழுவதுமாக சரியாகுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்து எதையுமே பண்ணாம இருந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறதை கர்த்தர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா, பெருகணும்னு நினைக்கிறீங்களா, ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. ஆண்டவரே, நான் இதை செய்து நஷ்டமானேன், அதனால இது எனக்கு, நான் இதை இனி செய்ய மாட்டேன், இதை நான் இனி செய்ய மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் அலைய மாட்டேன், நான் ஒருத்தரிடத்துல போய் வாயை திறந்து நான் கேட்க மாட்டேன், நான் எந்த காரியத்தையும் செய்யாமல் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆட்களை கொண்டு வந்து தாங்க, எனக்கு தாண்டி வரட்டும், என்னை தேடி வரட்டும். ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் கை கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் யாருக்கு கை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருத்தருக்கு கை கொடுப்பார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே ஆண்டவர் அதிகாரியாய் வைக்கிறார். அல்லேலூயா. உங்களிடத்துல என்ன இருக்கு, உங்களிடத்துல என்ன இருக்கு? இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த நிலைமை அல்ல, கர்த்தர் உங்கள் நிலைமையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்கள் நிலைமையை பல மடங்கு கர்த்தர் அதிகப்படுத்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை பல மடங்கு பெருக பண்ண போகிறார். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் என்ன சொல்றார், உங்களால ஒன்ன கூடயா செய்ய முடியலையே, ஒன்ன கூடயா செய்ய முடியல, ஒரு விஷயத்தை கூடயா செய்ய முடியல, இதை கூடயா செய்ய முடியாது, இந்த காரியத்தை கூட உங்களால பண்ண முடியாதா, இதை பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, இதை ஏன் நீங்க செய்யாம இருக்கிறீங்க, இதை கண்டிப்பா செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் இருந்து, எதையுமே துவங்காமல் இருந்து, எதையுமே ஆரம்பிக்காமல், எத்திலையுமே ஈடுபாடு கொடுக்காமல் அமைதியா இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா துணை நிற்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சு கொண்டு போங்க, ஆண்டவரே என்னிடத்துல இந்த 5 அப்பம் தான் இருக்குது, என்னிடத்துல இந்த 2 மீன் தான் இருக்குது, இதை உங்களுக்காக நான் வைக்கிறேன் ஆண்டவரே, இதை உங்களுக்காக வைக்கிறேன் ஆண்டவரே. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 400 ரூபா பைபிள் காலேஜ் முடித்த உடனே வார்டனாக இருக்கும்போது 400 ருபீஸ் 400 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, மாதம் 400 ரூபா சம்பளம். அந்த 400 ரூபா சம்பளத்தில் ஒரு 200 ரூபா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய செலவு, என்னுடைய தனிப்பட்ட செலவுக்கு 200 ரூபா எனக்கு செலவாகும். அந்த 200 ரூபா திருப்பி இருக்கிறதுல ஒரு 50 ரூபா மாதம் கண்டிப்பாக ஆஃபரிங் அப்படின்னு காணிக்க கொடுத்துருவேன். அதில் மிச்சம் 150 ரூபா இருக்கும். அந்த 150 ரூபாவை ஒரு வருடம் முழுக்க சேர்த்து வைத்து அந்த வார்டன் போஸ்டிங் முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு வாங்கினது என்ன வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல 2 ஸ்பீக்கரு, ஒரு ஊஃபரு, அதில் ஒரு மைக்கு கொடுக்கறது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் செட்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கினேன் அது அந்த 1 இயர் சேர்த்து வச்சதில் வாங்கினேன். அப்போது அந்த முதலிலே 2005வது வருஷம் நம்முடைய ஒரு வீட்டில் வச்சு இந்த சர்ச்சு நடத்தும் போது ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டரில் ஒரு மைக்கை கொடுத்து அந்த ஹோம் தியேட்டர் வழியாக ஜனங்களோட பேசி கைத்தட்டி ஆராதிச்சு
அப்படிதான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அது இருக்குது. 2 பைப் எடுத்து அதை கீழே நட்டு அதுக்கு மேலே அது ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு மேலே பூவெல்லாம் வச்சு அதை அழகுபடுத்தி, ஸோ அவ்வளோ ஞாபகமாக இருக்குது. அப்போ இன்று ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, அன்றைக்கு அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் கையில் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வளர்த்துகிற தேவனாய் இருந்தார். சிலருக்கு எடுத்த உடனே சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பெருசா தான் பிடிக்கணும், பெருசா தான் போகணும், பெருசா தான் வைக்கணும், இது எனக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் பார்க்கிற ஆண்டவருடைய கண்கள் அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களை உயர்த்துறதுக்கு உங்களிடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்ற, ரொம்ப பெருசா ஒண்ணு நீ என்னிடத்துல கொண்டு வர வேண்டாம், கோடிக்கணக்கில் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், லட்சக்கணக்கில் போட்டாதான் இதுல இருந்து வெற்றி அடைய முடியும். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய ஆண்டவர் ₹1 நீங்கள் விதைத்தாலே அந்த ₹1 கர்த்தர் வளர்த்தி அவராலே 1 கோடியாக மாற்றுவதற்கு அவராலே முடியும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் உலகம். ஆனால் அற்பமான ஆரம்பத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாத ஒரு தேவனாய் இருக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் அசட்டை பண்ணவே மாட்டார். நீங்க அதுல ரொம்ப கவனமாய் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் ஒண்ணுமே என்னிடத்துல இல்லை அப்படின்னா கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொஞ்சத்தை நீ என்ன பண்ணுங்கன்னா விதைச்சிருங்க. அந்த கொஞ்சத்தை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வாங்க. ஒரு சின்ன டேலண்ட், ஒரு குட்டி டேலண்ட், ஒரு அதான் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியில் போய் ஒரு நெட்டு, ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்களேன், அந்த ஸ்க்ரூ அது ஃபாரின்லேருந்து வந்த மிஷினு. அந்த மிஷினுக்கு ஒரு ஸ்க்ரூ தேஞ்சு போயிடுச்சு. அப்போ ஒரு பிரதர் அந்த ஸ்க்ரூவை வாங்கிட்டு போய் அதை மேக் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் த்ரெட்டு போட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. எவ்வளோப்பா வேணும்னு கேட்குறாரு. சார் என்ன சார், ஒரு ஸ்க்ரூவுக்கு போய் நான் என்ன சார் பேசுறது அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா எனக்கு ஒரு ₹10 கொடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்க்ரூவை போட்டால் ₹1 கோடி மிஷின் ரன் ஆகுது. அந்த ஓனர் பார்க்குறாரு, எப்பா என்னதான் இருந்தாலும் எனக்கு ₹1 கோடி மிஷினாக இருந்தாலும் ஸ்க்ரூ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மிஷின் ஓடுது, நான் உனக்கு ₹10 தர மாட்டேன், நான் உனக்கு ₹10,000 தருவேன்னு சொல்லி ₹10,000 கொடுக்குறாரு. அந்த மனுஷனுக்கு அந்த தொழிலில் அந்த ₹10,000 ஒரு ஆதாரமாய் மாறி அதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணி வளர்ந்து இன்றைக்கு பெருகி, இன்னைக்கு கணபதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு இன்றைக்கு கவுண்டம்பாளையம் பக்கத்தில் ஒரு சொந்தமான வீடை வாங்கி அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுங்க. அதனுடைய சாட்சியை கேட்டால் ₹10 ஒரு ஸ்க்ரூவில் தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கொஞ்சத்தில் ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு பெருக பண்ண போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன உண்டு அதை அமைதியாக வீட்டில் வைக்க வேண்டாம், அமைதியாக புதைச்சி வைக்க வேண்டாம், அதை கர்த்தரிடத்தில் கொண்டு ஃபீல்டில் கொண்டு அதை நிறுத்துங்க. கர்த்தர் அதை பிளஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருப்பார். மறுபடியும் ஆண்டவர் வளர்த்துவார். சின்னதிலிருந்து ஆண்டவர் வளர்த்துவார். ஒன்றும் இல்லாமலிருந்து ஆண்டவர் வளர்த்துவார். நீங்க சின்னதிலிருந்து ரொம்ப பெருசுக்கு போய் இப்ப திரும்ப சின்னதுல வந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த சின்னதிலிருந்து உங்களை வளர்த்தி ஆலமரமாய் மாற்றுவதற்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம்
என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமல்ல, நான் அழுது புலம்பும் நேரமல்ல, அணைக்குதையா உம் கிருபை என்ன அணைக்குதையா. கைகளை மேல என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். நான் மரண இருளில் பொல்லாப்புக்கு பயப்படேனா, நான் மரண இருளில் பயப்படேனா, உங்க கோலும் தடியும் ஏற்றுதையா, உங்க கோலும் தடியும் ஏற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆரம்பம் யாருடையதா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார் அப்படின்னா, ஆரம்பம் என்னுடையதா இருக்கணும். ஆரம்பம் சொல்லுங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது யாரு? நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்குள்ளே இருந்தா ஆரம்பிக்கணும், எனக்குள்ளே இருந்தா அந்த நம்பிக்கை ஆரம்பிக்கணும், எனக்குள்ளே இருந்தா அந்த விசுவாசம் ஆரம்பிக்கணும். நான் தான் துவங்கணும். நான் துவங்கும் போதே என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஐயே இந்த சின்னதை வச்சு துவங்கவா. பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறது 5000 பேர், புருஷர்கள் மட்டும் 5000 பேர், கூட்டி கணக்கு பார்த்தா 15000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா 15000 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் வந்து கையில வாங்குறது என்னன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் கையில வாங்கினாரு. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில வாங்கிட்டு அத்தனை பேருக்கும் கொடுத்தது மிச்சம், கொடுத்ததும் இல்லாம மிச்சமும் எடுக்கிறார். காரணம் என்னன்னா, கர்த்தர் அங்க ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறாரு. உன் கையில இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்றதற்கு என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். உங்க கையில இருக்கிறத சின்ன டேலண்ட் ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். என்னுடைய ஆண்டவர் வளர்த்துகிற ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் வளர்த்துகிற ஆண்டவர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கையில இருக்கிறது சின்னதுன்னு பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை வளர்த்துவதற்கு என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை வளர்த்துவேன். கர்த்தர் அதை வளர்த்துவார். நிச்சயமாய் அது வளரும், கொஞ்சம் கொஞ்சமாய் அது வளரும். வளர்ந்து எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவிற்கு அது ரொம்ப பெருசாய் வளர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா கொஞ்சத்தை வைத்து அமைதியா இருக்கிறதா ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அதனால எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது, என்னை தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஆனா அவர் கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன, உன்னிடத்தில் என்ன, உங்களிடத்தில் என்ன இருக்கு? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லாம கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். அந்த தாளந்து என்னன்னு பாருங்க, அந்த திறமை என்னன்னு பாருங்க, அது என்ன செய்ய முடியும்னு பாருங்க. சமுதாயத்தினுடைய பார்வைக்கு ஒருவேளை அது அற்பமா நினைச்சா கூட கர்த்தரின் பார்வைக்கு அது விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரோட்ல நடந்து போகிற நிறைய பேர் கிளவிகளை வச்சு கொட்டடிச்சிட்டு இருப்பானே ஒரு தாடிக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த தெருவிலே ரத்னபுரியில சம்பாதிச்ச ஃபர்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொன்னா, கிளவிகளை வச்சு கொட்டடிக்கிற தாடிக்காரன். இந்த பேர் தான் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலும் ஒரு 7 பாட்டியம்மாங்க வந்துருவாங்க, சண்டே சர்வீஸ்னாலும் 7 பாட்டியம்மாங்க வந்துருவாங்க, ஆல் நைட் ப்ரேயர்னாலும் அந்த 7 பாட்டியம்மாங்களும் வந்துருவாங்க. அந்த பாட்டியம்மாங்க சண்டே ஸ்கூலுக்கும் வருவாங்க, யூத் மீட்டிங்கும் வருவாங்க. அதனால அந்த பாட்டியம்மாங்களுக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா
அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கோயிலுக்காவது போலான்னு சொல்லிட்டு 7 பேரும், அதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ இல்லையோ, அந்த பாட்டி அம்மாங்க எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. எப்போ கூப்பிட்டாலும் 7 பேரும் வந்துருவாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த 7 பேர்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்து அவங்கள வச்சு யூத் மீட்டிங் நடத்தினேன், அவங்கள வச்சு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணேன், அவங்கள வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன், அவங்கள வச்சு சண்டே சர்வீஸ் நடத்தினோம். ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை பாருங்க. இன்னைக்கு அந்த 7 பேரும் இல்லாட்டாலும் கர்த்தர் எத்தனை பேரை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சத்துரு ஒருவேளை உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி, நீ மற்றவங்கள மாதிரி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ வாழ முடியாது, மற்றவங்கள மாதிரி உன்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ எத்தனை வருஷம் ஓடுவ, நீ எத்தனை மாசம் இதை வச்சு ஓடுவ அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், நீ அதெல்லாம் ஒன்னையும் பார்க்காத, அவனுக்கு 1000 இருக்கலாம் அவனை தூக்கி விடுறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு கையளவு மேகம் இருந்தா போதும். கர்த்தர் வாக்கு கொடுப்பாரானால் கையளவு மேகம் பார்த்தால் போதும், பெருமழையின் இரைச்சல் தேடி வரும், பெரு வெள்ளம் தேடி வரும். கர்த்தருடைய ஆரம்பம் எப்பொழுதும் அற்பமாய் தான் இருக்கும். அற்பமான ஆரம்பத்திலிருந்து முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு எங்க வீடு எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் ஆண்டவரே இருக்குது, அதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், என்கிட்ட கொஞ்சம் திறமை தான் இருக்குது, அதை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இதுல ஒரு பெருக்கத்தை கொடுங்க, இதுல ஒரு வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, இதுல ஒரு ஆண்டவரே ஒரு உயர்வை இதுல கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க, நான் உங்க சமூகத்துல அதை வைக்கிறேன், உங்க கையில கொண்டு வந்து வைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பொத்தலான பைய பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பாருங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே என்ன நீங்க நடத்துகிறீங்க ஆண்டவரே, என்ன நீங்க போஷிக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கொஞ்சத்தை எப்படி அந்த பெருக்கணும்ன்றத, எப்படி வளர்த்தணும்ன்றத எனக்கு இப்ப கற்றுக் கொடுங்க. பாஸ்டர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் வருக தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நான் வரும்போது இந்த கொஞ்சம் அநேகம் ஆயிரமா மாறணும், இந்த கொஞ்சம் ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள வரணும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறண்டும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு என் தேவனீர் பெரியவர், என் தேவனீர் பெரியவர். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை வச்சு யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அமைதியா இருக்கவே கூடாது, கொஞ்சோன்னு நினைக்கவே கூடாது, அற்பமா எதையும் பார்க்கவே கூடாது. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை கிருபையாய் கர்த்தர் வைக்கிறவர். ஹல்லேலூயா. கேவலம்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதையுமே நினைக்க கூடாது, குறைவு அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க எதையுமே நினைக்க கூடாது. எனக்கு தேவையானால், எனக்கு வளர்ச்சியானால் ஆண்டவர் எதையும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இந்த கரூர் வயசு நம்ம திருச்சபையில் ஒரு பிரதர் வந்து கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொன்னார். இந்த கரூர் வயசு பேங்க் இருக்கு பாருங்களா, அந்த பேங்க்ல வந்து ஒரு சின்ன பூட்டு, அவர் ஒரு நல்ல தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல வருமானம், ஒரு சின்ன பூட்டு. அந்த பூட்டு வந்து அதனுடைய சாவி அவங்க தொலைச்சிட்டாங்க. அப்போ வந்து அதில் இருக்கிற மேனேஜர் வந்து இந்த பூட்டை மட்டும் எனக்கு வந்து கட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கிறார். அப்போ வந்து இவர் வந்து எப்படி கேட்டு, என்ன சரி எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையனை நான் அனுப்பி விடுறேன், அவன் கட் பண்ணி தருவான்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர், இல்லை சார் அவங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் வந்து கட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். என்ன கேட்குறீங்க? இல்லை வேற யாரையும் எனக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்ட உடனே இவர் ஓனரு, இவருக்கு கீழே 2-3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் கூட சரி பரவாயில்லன்னு நினச்சி இவர் கட்டிங் மிஷினை எடுத்துகிட்டு போய் அந்த பூட்டை ஒன்றை கட் பண்ணி சரி அந்த கொடுத்து மாற்றிட்டு வந்துட்டார். இன்றைக்கு அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் ஆகிறது. 2.5 ஆண்டுகளில் அந்த பேங்க் மூலமாக அவருக்கு வந்த ஒர்க்கு மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கு ரூபாய்க்கு அவருக்கு பேங்க்லேருந்து ஆர்டர் வந்திருக்குது.
அந்த ஒரு பூட்டை கட் பண்ணி கொடுத்ததுலேருந்து அந்த மேனேஜிங் அவரை நம்பி அகைன் எல்லா ஒர்க்கையும் அவருக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த பேங்க்ல என்ன ஒர்க் வந்தாலும் இவர் தான் அதை பண்றாரு. பாஸ்டர், ஆண்டவர் அப்படி என்ன கனப்படுத்தினாரு பாஸ்டர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதையுமே நம்ம என்னவா நினைக்க கூடாது? சத்தமா சொல்லுங்க, அற்பமா நினைக்கவே கூடாது, அற்பமா நினைக்கவே கூடாது. இதே போல ஒரு சாட்சி அல்ல, நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் என்னிடத்துல என்ன கேட்கிறாருன்னா, உன்னிடத்தில் கேட்கல என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே நம்ம யாரும் சொல்ல முடியாது. என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அது போதும் கொண்டு வா, அது போதும் கொண்டு வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன். இனி உங்க வாயிலிருந்து ஒண்ணுமே இல்லைன்னு, அவ்வளோ பெரிய படிப்பை வச்சுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பெரிய படிப்பை கொடுத்துருக்கேன்ல, அவ்வளோ பெரிய திறமை வச்சுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணுமே இல்லைன்னு நம்மளை கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம வைக்கவே இல்லை. ஒன்னும் ஒரு வேகத்தையாவது கர்த்தர் நமக்குள்ள வச்சிருப்பாரு. என்கிட்ட பலன் இருக்கா ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே. 70 வயசுக்கு மேல ஆச்சா, என்கிட்ட என்ன பாஸ்டர் இருக்கு? எனக்கு முழங்கால் இருக்கு ஆண்டவரே, இதுல நான் காப்பாத்திடுவேன் ஆண்டவரே. எனக்கு வாய் இருக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி காப்பாத்திடுவேன் ஆண்டவரே. அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒன்ன கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிற முதல் கேள்வி, உன்னிடத்தில் என்ன உண்டு, கொண்டு வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன். அதனால இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நம்பர் 2, ரெண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரல் ஒருவன் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது வீட்டில் அடியாளுக்கு வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 12வது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே 12வது 13. உன் வார்த்தையின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட 12 வாசிக்கலாம். இதுவும் அன்றி உன் வார்த்தையின்படி செய்தேன், சொல்லுங்க, ஞானமும் உணவும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ண போறாரு, உயர்த்த போறாரு. நம்முடைய இருக்கிற நிலைமையை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. அதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கு, அந்த கொஞ்சத்துல நீ உண்மையாரு, நீங்க ஆரம்பிங்க, துவங்குங்க, நீங்க செய்யுங்க, அதுல ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஞானம் என்கிற ஒன்று ரொம்ப அவசியமான ஒன்று. உழைப்பு அவசியம்தான், உங்களுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அவசியமானது தான். ஆனா எல்லாத்துலயும் ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, யார் கையில ஆசீர்வாதம் தங்கும், யார் வெற்றியை பார்ப்பார்கள், யாருடைய கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஞானம் உள்ளவர்களிடத்திலே தான் ஆசீர்வாதம் வந்து சேரும்.
ஞானம் இல்லாத ஒரு மனுஷனிடத்திலே ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்தால் கூட அவர்களுடைய கையில என்ன பண்ணாதுன்னா அந்த ஆசீர்வாதம் நிற்கவே நிற்காது. பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய கைகளில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி தொலைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாததுனால தான் தொலைக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கை நழுவி இன்னொருத்தருடைய கையிலே போகிறது. இந்த சாலோமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுடைய நாட்களிலே முன்பு இருந்த ராஜாக்களை விட பின்பு வந்த ராஜாக்களை விட இந்த சாலோமோன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரான ஒரு ராஜாவாய் மாறினார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஞானமுள்ள ஒரு இருதயம், ஒரு ஞானமுள்ள ஒரு வேலை, ஞானமுள்ள அவனுடைய தொழில். அவன் நிறைய கட்டிடங்களை கட்டினான், நிறைய தன்னுடைய அரண்மனைக்காக நிறைய சேர்த்தான். இது எல்லாத்தையும் எதில் உண்டு பண்ணா அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஞானம், அவ்வளோ பெரிய பிளான். ஆனால் நம்ம எதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்திற்கு நிறைய பேர் இடம் கொடுக்கறதே இல்லை. எப்படி இந்த பணம் எப்படி வருது, எப்படி இந்த காசை இப்படி சம்பாதிக்கிறாங்க, இல்லை எப்படி இந்த வருமானத்தை பெருக்கிறாங்க, இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இவங்க எப்படி இதை முன்னேறினாங்க, இந்த கம்பெனி முன்னேறதுக்கு என்ன காரணம், இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறது படுறதுக்கு என்ன காரணம். உண்மையாகவே வளருகிற ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய மைண்டில் வளர்ந்தவர்களை உயர்ந்தவர்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இந்த பர்சன் எப்படி வளர்ந்தாங்க, இவங்களுக்கு வளர்றதுக்கு இவங்களுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இதை குறித்து கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். ஆனால் சிலர் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே பார்வை, அப்படியே காலையில் எந்திரிச்சாச்சா, வேலைக்கு போயிட்டோமா, கரெக்டாக அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்தாச்சா, எத்தனை கணக்கு பார்க்கணும், எத்தனை ஃபைலை கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். அத்தனை ஃபைலை கிளியர் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, மாதம் ஆயிடுச்சா, 15,000 ரூபா சம்பளமா, அவ்வளோதான், வாங்கியாச்சு, போயாச்சு. அடுத்த வருஷம் அப்படி, அடுத்த வருஷம் அப்படி. அப்படின்னா அதில் ஞானமாய் ஏன் நம்ம இத்தனை நாள் இதே பண்ணிட்டு இருக்கிறோம், இதே தான் நம்ம பண்ணிட்டே இருக்கணுமா, இது எத்தனை வருஷம் நம்ம பண்ண முடியும், இதை பண்ணாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கு வேற ஏதாவது இருக்குதா, இதில் வேற ஏதாவது பண்ண முடியுமா, நம்முடைய வருமானத்தை பெருக பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குதா, அப்படி என்கிற அந்த ஞானம் உங்களுக்கு வராவிட்டால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என் கைகளை ஆசீர்வதிப்பதற்கு, அடுத்த வருஷத்தில் இந்த நிலைமையை நான் பார்க்காம ஆண்டவர் என்னை உயர்த்துறதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னால், என்னை ஞானத்தினால ஆண்டவர் நிரப்பணும், என்னை ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அல்லவா, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேட்டால் அவர் ஞானத்தை திரளாய் தந்தருள்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையின்படி இப்பொழுது என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் கேட்கிறேன், இப்பொழுது எனக்கு ஒரு ஞானம் உண்டாவதாக ஆண்டவரே, ஒரு ஞானம் என்னை தேடி வருவதாக, இனி யாரிடத்திலையும் கையேந்தாதபடி ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படி இப்பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஞானம், இந்த வேலையிலே எனக்கு ஒரு ஞானம், இந்த சம்பாத்தியத்தில் எனக்கு ஒரு ஞானம், இந்த தொழிலில் எனக்கு ஒரு ஞானம், இப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஞானம் உண்டாகிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு தகப்பனே ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கையில ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஞானம் அவசியம். ஞானம் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களுடைய கைகளிலே ஆசீர்வாதம் தங்கவே தங்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துவாராங்க. நீங்கள் கேளுங்க. யார் வறுமையில் இருக்கிறோமோ, யார் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறோமோ, யாருடைய சம்பளம் குறைவாக இருக்கிறதோ, யாருடைய ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதோ, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு சித்தம்
அப்படின்றத நான் உணர்றேன். ஆனால் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த சம்பாத்தியத்திற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்கிறது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 10 பேரும் காத்திருந்தவங்க தான். ஆனால் 5 பேருடைய விளக்கில் என்ன இருந்துச்சாமா? எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் 5 பேருடைய விளக்கில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அதை குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு ஞானம் இல்லாததுனால தங்களுடைய விளக்கில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சு போகிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது அவர்களால் அந்த சந்தோஷமான வீட்டுக்குள்ளே நுழையவே முடியல. அப்போது எல்லாவற்றுக்கும் தேவை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் படிக்கிற படிப்பை விட ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, ஞானமாய் வாழக்கூடிய ஒரு கிருபை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் சில இடங்களில் போய் பாருங்கள். நீங்கள் இப்போது நிறைய பெரிய மாலெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாலில் ஒரு பக்கத்தில் நல்ல பொருட்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூ மாதிரி, அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் பொருள் மாதிரி. அந்த பொருள் நல்ல பொருள் தான், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கார்னரில் உடஞ்சிருக்கும். ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னா அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் நேர்த்தியாய் ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ராட்சோடு இருக்கிறத 50% ஆஃபர். அது ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த பொருளை இந்த விலைக்கு விற்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு, அதுக்குன்னு ஒரு ஷோ பண்ணி, அதுக்குன்னு ஒரு ஆஃபர் போட்டு அந்த இடத்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடுறாங்க. ஆடி மாதம்னு ஒன்று வருது, அதை பயன்படுத்தி எத்தனையோ பேர் ஸ்டாக்கு கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸில் சில மனிதர்களுக்கு இருக்கிற ஞானத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வளர்ந்துட்டே போகிறாங்க. நான் நம்புகிறேன் அவர்களுக்கு இருக்கிறது வெறும் ஞானம் மட்டும்தான். ஆனால் நமக்கு தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் தான் ஞானம் இல்லாமல் பொழைச்சிட்டேன், ஆனால் என்னுடைய பிள்ளை ஞானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்கள் ஞானமாய் பிழைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், ஞானத்தின் உறைவிடமானவர் கர்த்தர். இந்த சூழ்நிலையிலும் ஞானம் மட்டும் இருப்போமானால் நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 காரியத்திற்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வருகிற ஆண்டு இதே மே மந்தில் நான் நம்புகிறேன், நீங்கள் ஒருத்தரும் ஸ்ட்ரகிளே இல்லாமல், ஒரு தோல்வியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருக போகிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க போகிறார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாலாகாமல் உன்னை நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் நமக்காக திறப்பார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் லாபம் நம்மை தேடி வரும். யோபுவை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர், யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர், ஆமேன், ஆபிரகாமை கர்த்தர் விசாலமாக்கின கர்த்தர், நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நமக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். என்னை கர்த்தர் பல மடங்கு வருகிற ஆண்டு ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே, ஆண்டவருடைய வருகை தாமச்சா வருகிற வருஷம் நான் ஒரு சாட்சியோட தான் இந்த இடத்துல வருவேன், சாட்சியோட தான் வருவேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சதை நிறைய பேர் பார்க்க போறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போறாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் என்னை உயர்த்தினதை வந்து பாருங்கள் என்று நான் நிறைய பேருக்கு சாட்சியாய் நான் நிற்க போகிறேன். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். நான் நம்புகிறேன் ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் எஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக, பெரிய ஞானத்தை ஆண்டவர் தருவாராக.
ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் அல்லவா, கற்றுக் கொடுக்கிற கர்த்தர் அல்லவா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வருகிறது என்கிறதை ஒரு ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. சம்பாத்தியத்தை பெருக பண்ணுவதற்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது தருவீராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவரே, ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா நம்பிக்கை, வேறு துணை இல்லை. எல்லாரும் உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கிற நேரங்களில் கைதூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கிற நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் நீர் கைகளை மேல உயர்த்தி நீங்கதாப்பா என் நம்பிக்கை. சொல்லோ, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லோ, நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆமென். சாலோமோனுடைய கையில ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வேறன் சொல்லுகிறான், அவன் ரொம்ப சின்ன பையன். ஆனா ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஞானத்தை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேட்டபோது ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, நீ ஞானத்தை கேட்டதுனால ஞானத்தை மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன். அடுத்த வருஷம் நீங்க வரும்போது இப்படி வரக்கூடாது. நீங்க யாரும் வெறுமையா வரக்கூடாது, நீங்க யாரும் குறைவா வரக்கூடாது. என் தேவன் என் தலையின் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர், என் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுகிற கர்த்தர். இதுவரையிலும் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்திருந்த நிறைய வாய்ப்புகளை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இனி உங்களை கர்த்தர் ஞானத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். இந்த 2 வாரமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் வந்து வேகம் வேகம் ஸ்பீடு அப்படின்னு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. என்னமோ தெரியல, இந்த மே மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் வந்து நம்முடைய வளர்ச்சியில ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறது மாதிரி
நான் ரொம்ப உணர்றேன். ஆண்டவர் நம்மை நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அடுத்த படிக்க ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய செலவுகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மீட்டு தருகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரப்போகிறது. இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2 காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை கொண்டு அல்ல, என்னை கொண்டு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். யாரை கொண்டு சொல்லுங்களேன்? கர்த்தர் சொல்ற, உன்னிடத்தில் என்ன இருக்குது, அதை என்ன பண்ணலாம்? சரி, ஒருத்தர் நம்மளை கவுத்து விட்ட உடனே அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல தோல்வியான உடனே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறேன், என்னிடத்துல ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய மூலாதானம். இது ஆரம்பத்தில் கர்த்தர், இது எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. இது எங்கே போட்டாலும் வளரும், இது எங்கே போட்டாலும் திரும்பி இது வரும். அதனால் எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் இதை தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற ஒரு சிலருக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற திறமை யாருக்குமே கொடுக்காத திறமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாக தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். சரியான வாய்ப்புகள், சரியான ஆட்கள், சரியான இடம் அந்த மாதிரி அமையாததுனால நீங்கள் தோற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, பரவாயில்ல, இதுவரைக்கும் தோற்றத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இப்போ நீ அதை என்னிடத்தில் கொண்டு வா, அதை நான் உனக்கு ஆசீர்வதித்து தருவேன். அந்த திறமைகளுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த திறமைகளுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த கொஞ்சத்துல உயிர் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல கொண்டு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இதுதான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணணும் கர்த்தர் செய்ய வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதுக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா வஞ்சிக்கிறது அல்ல, திருடுகிறது அல்ல. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஞானமுள்ள மனுஷன். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சேரும். ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து கேளுங்க. அவரை மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுக்கறது யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. ஆண்டவர் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இது இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, இதை எப்படி சரி செய்வது ஆண்டவரே? போய் நின்று கேளுங்க. இது எப்படி ஆண்டவரே நான் கொடுக்கறது, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார். நான் யாருக்குமே கொடுக்காத ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு ஆண்டவர் தருவதற்கு வல்லவர. அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாருக்குமே அமையாது. அப்படி ஒரு நியூவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கிற மனிதன் எத்தனை நியூ காரியத்தை படிச்சுக்கிறான். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் உதிக்குமானால் பரலோக தேவன் உங்களுக்கு ஒரு புதுமையான ஞானத்தை கர்த்தர் தரமாட்டார். ஆண்டவரே, என்னுடைய ஞானம் இல்லாமல் தான் நான் இதெல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். ஆனால் இனி ஞானத்தோடு செயல்படுவதற்கு ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்திரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நன்றி ஆண்டவரே. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ. இப்ப சொல்லுவோம், தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி சேர்ந்து. நீங்க தாப்பா
மனமடிவடைவதில்லை. நீர் என் தன் பக்கம் உண்டு, தோல்விகள் என் பாடுவோ. மனிதரின் தூசணையில் மனம் நீர் நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. உங்களை தவிர யாரு சொல்லுங்க, நீங்க தாப்பா. நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை. திரும்ப திரும்ப நீங்க தாப்பா. சத்தமா எல்லாருடைய கரங்களை உனக்கு நேராய் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லு. நீங்க தாப்பா. காலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. காலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. சொல்லோ, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் ஏசப்பா, அந்த கைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு வாருவே. நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா. முழு சத்தத்தை உயர்த்தி பாடிக்கொண்டே சொல்லுவோம், நீங்க தான்ப்பா. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகக்கூடிய ஒரு கிருபை. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சித்தம் கொண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வார்த்தை எங்களுடைய தலையின் மேல நிறைவேறுகிறதற்காய் உங்க வருகை தாமதிச்சா அடுத்த வருஷம் இதே மே மாதம் ஆண்டவரே ஒரு கடன் கூட இல்லாம அத்தனை பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய், எங்களுடைய கைகளை பெருக பண்ண போகிறதற்காய், எங்கள் வருமானங்களை பெருக பண்ண போகிறதற்காய், பொத்தலான ஒவ்வொரு காரியமும் இப்பொழுது மாறுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருக்கிற இந்த பலத்தோடே போன்னு சொன்னது நீங்க தானே. கொஞ்சத்தின் மேல ஆண்டவரே உண்மையா இருந்ததுனால உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பேன்னு சொன்னது நீங்க தானேப்பா. எங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கிற அந்த சின்ன வேலையை பாருங்க ஆண்டவரே, அந்த சின்ன தொழிலை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சின்ன ஆரம்பத்தை பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் அதை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து உங்க கரம் கூட இருந்து என் பிள்ளைகளுடைய துவக்கத்துல ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம துவங்கி இருக்கிற அந்த துவக்கத்துல கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முழங்கால் மட்டும்தான் ஆண்டவரே இருக்குது. இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு உங்களை ஆராதிக்கிற ஆராதனை மட்டும்தான்ப்பா இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. வேற எதுவுமே எங்க கையில இல்லப்பா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒன்று, ஜெபம் மட்டும்தான் எங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஜெபிக்க மட்டும்தான் இப்ப எங்களுக்கு விடுதலை இருக்குது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அதை ஒரு ஆரம்பமா எடுத்து எங்களை வளர்ச்சி அடைய செய்ய போகிறதற்காய், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காய் நன்றி. யா, இந்த சத்தம்
எந்தெந்த காதுகளிலெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன், உங்க வருகை தாமதிச்சா அடுத்த ஆண்டு ஆண்டவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, யாரிடத்திலும் கையேந்துகிற அந்த நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. யார் நஷ்டத்துல இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை கை தூக்கி விடுங்கப்பா. மருத்துவமனையில இருக்கிறாங்களோ அவங்களை கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படுவதாகப்பா. நன்றி அப்பா, நன்றி. ஒரே ஒரு ஜெப குறிப்பு, ஜான் மேத்யூ அப்படின்ற ஒரு சின்ன தம்பி விபிஎஸ்க்கும் வந்திருந்தாரு. அவர் இன்னைக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க. அவருடைய இன்னும் நினைவு தவறி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் திரும்பி நினைவு வரவே இல்லை. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடணும். அந்த பிள்ளையை கர்த்தர் ஜீவனோட பாதுகாத்து கொள்ளணும். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதம் அந்த பிள்ளைக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. அந்த மகனுக்கு மறு ஜீவன் இயேசுவின் நாமத்தினால உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அற்புதம் அந்த பிள்ளைக்கு நடப்பதாக. உடைய தாய் தகப்பன் சாட்சி சொல்ல போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. இன்னைக்கும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து ரொம்ப பிரயாணப்பட்டு தூரமாக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை எப்படி அவங்களுக்கு பேசினாருன்னு தெரியல. ஆனா அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த வாக்குத்தத்தம் அவங்க தலைமையில நிறைவேறி இருக்கணும். அதனால யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். ஒருவருக்காக ஒருவர் பாரம் எடுத்து ஜெபிக்கிற நேரம், இந்த உபவாச ஜெபம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கிறதோ அவங்க அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கணும். அத்தனை பேருடைய கையில இருக்கிற பொத்தல்களும் மாறணும். அத்தனை பேரையும் கர்த்தர் வருகிற ஆண்டு அடுத்த லெவல்ல ஆண்டவர் கொண்டு போய் வைக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் அப்படியே சுமந்து ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. அவர்கள் எந்த ஜெப குறிப்புகளோடு வந்தார்களோ அந்த ஜெப குறிப்புகளுக்கு அற்புதம் நடக்கணும். சத்தமா நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக ஆண்டவரே, நிறுத்துவீராக ராஜா. தகப்பனே நன்றி, நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய சபையிலே நிறைய நிகழ்ச்சிகளை டிஜிட்டலாக அதை கன்வெர்ட் பண்ணி சபையினுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம ஊழியம் செய்கிறது மாதிரி ஒரு சில வேலைகளை அருமையான சகோதரர் பிளஸ்ஸன் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபேமிலியோட நம்மத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஊழியத்தை நம்முடைய திருச்சபையில் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் மூலமாக இன்னும் நம்முடைய திருச்சபைக்கு அவங்க குடும்பமாக நிறைய ஊழியத்தை செய்கிறதற்கு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் அவர்கள் செய்த ஊழியத்தை நீர் கனப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க மூலமாக எடுக்கப்பட்ட அந்த ஷார்ட் ஃபிலிமை கர்த்தர் எத்தனையோ பேருக்கு அந்த சாட்சிகளை கொண்டு போய் சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு அவர்கள் செய்கிற அத்தனை ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அவர்களை பெருக பண்ணி 2 பேரையும் 10,000 பேருக்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி. திருச்சபையை தாங்குகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருச்சபையை பணத்தினாலே உதவி செய்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொருட்களால தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபத்துல தாங்குகிற பிள்ளைகளை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான இடங்களை கர்த்தர் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையான பணங்களை கர்த்தர் வானத்திலிருந்து அந்த உதவியை அனுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீர் கூட இருந்ததற்காக நன்றி. ஆரம்பத்திலிருந்து எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறீர். நீ ஓடு, ஆனா என்னோட ஓடுன்னு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், உன் கையை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், உன்னை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு பிரியம்னு நீங்க திரும்ப திரும்ப பேசுனீங்க. நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அத்தனை வார்த்தைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாகப்பா. தொடர்ந்து உங்க பிரசன்னம் நடத்தட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.